வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம பணம் அனுப்புறதுனா தான் வேறு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறதா இருந்தால் ரெண்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து நெஃப்ட்டு, இன்னொன்று ஆர்டிஜிஎஸ். இதை தான் யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. ஆர்டிஜிஎஸ்னால் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது தான் யூஸ் பண்ண முடியும். 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிற பணத்தை ஆர்டிஜிஎஸில் அனுப்பலாம். 2 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் நம்ம நெஃப்ட்டில் தான் அந்த பணத்தை அனுப்ப முடியும், ஆர்டிஜிஎஸில் அனுப்ப முடியாது. ஸோ இப்போதைக்கு ஆர்டிஜிஎஸை நம்ம அப்படியே ஒதுக்கி வைப்போம். இப்போ நெஃப்ட்டை பற்றி பார்ப்போம். நெஃப்ட்டுன்றது எப்படின்னா, நம்ம இப்போ 2 லட்சத்துக்குள்ளே பணம் அனுப்புறதுன்னா நெஃப்ட்டை யூஸ் பண்ணுவோம். நெஃப்ட்டில் ஆன்லைனில் அனுப்பும்போது அந்த பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, நெஃப்ட்டில் அனுப்பும்போது டைம் கன்சியூம் அதிகமாகும், டைம் நிறைய எடுத்துக்கும். ஏன்னா நெஃப்ட்டில் உடனே கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நெஃப்ட்டில் இப்போ அனுப்புகிறோம்னா ஒரு அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ கழித்து தான் அவங்க வந்து அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 டிரான்சாக்ஷன், ஒரு 20 டிரான்சாக்ஷன் அல்லது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வேலையை அவங்க செய்வாங்க. அதாவது பணம் அனுப்புகிற வேலையை செய்வாங்க. ஆர்பிஐயில் பணத்தை பிரித்து யார் யாருக்கு எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமோ அதை அனுப்புவாங்க. ஸோ 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் சில சமயம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு. பட்டு ஐஎம்பிஎஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஐஎம்பிஎஸ் பெரும்பாலும் யாருக்குன்னு தெரியாது. நான் இந்த ஐஎம்பிஎஸை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்கள் ரெஃபரன்ஸ் வேணும்னா அதை பாருங்கள். அந்த வீடியோவில் ஐஎம்பிஎஸை பற்றி நல்லா விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த நெஃப்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் ஐஎம்பிஎஸ். இந்த ஐஎம்பிஎஸில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்க, இது போட்ட உடனே ஆன்லைனில் நீங்கள் அடித்த உடனே, ஆன்லைனில் நீங்கள் பணம் அனுப்பின உடனே அந்த அக்கௌண்ட்டுக்கு யார் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும், உடனே கிரெடிட் ஆகிடும். நெஃப்ட் மாதிரி டிலே ஆகாது, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ டிலே ஆகாது. இது உடனே கிரெடிட் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இதை தனித்தனியாக அனுப்புகிறாங்க. இப்படி தனித்தனியாக அனுப்பும்போது நீங்கள் ஆன்லைனில் இங்கே அடித்த உடனே அங்கே கிரெடிட்டாக ஆகிடும். சப்மிட் பண்ணோடனே அங்கே கிரெடிட் ஆகிடும். அதனால் இது ஃபாஸ்ட்டாக கிரெடிட் ஆகும், நெஃப்ட் மாதிரி டிலே ஆகாது. இது பெரும்பாலும் பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க பெரும்பாலும் நெஃப்ட்டை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பணம் போய் சேர்ந்துடும். நமக்கு வேண்டியது அது தானே, சீக்கிரம் பணம் போய் சேரணும், அது தானே நமக்கு வேண்டியது. ஸோ நீங்கள் நெஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் ஐஎம்பிஎஸை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. சப்போஸ் ஐஎம்பிஎஸில் ஏதோ ப்ராப்ளம்னா அப்போ வேணால் நெஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐஎம்பிஎஸை எப்பவுமே யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. பிரச்சனைனா மட்டும் நீங்கள் நெஃப்ட் பக்கம் போகலாம், இல்லைனா நீங்கள் ஐஎம்பிஎஸை எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட ஐஎம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா உடனே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறோமோ அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். ஸோ நான் கூட ஐஎம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். இப்போ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் பேங்க் A to Z சேனலை பாருங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் அந்த சேனலில் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.